நகைலாம் போடக்கூடாது பிரதர். சர்ச்சி ஃபுல்லா வெள்ளை பெயிண்ட் தான் அடிக்கும். மனுஷனை படைக்கிறது முன்பாக அவன் தேவைகளை சந்தித்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய சரீர ரீதியான பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்பல, உள்ளுக்குள்ள தூய்மையான எண்ணத்தையே பரிசுத்தமாக விரும்புற ஆண்டவர் என்னப்பா சொல்றாரு? எதுக்காக எதை பின்பற்றதுக்காக நீ ஆண்டவரை தேடுகிற? நிறைய இன்னைக்கு மாறி நீ நான் கார்கோ போட்டுன்னு இருக்கேன், நிறைய பேர் பார்க்கலாம், நான் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன், இதனால நான் சுத்தவான்னு சொல்ல முடியுமா? வெள்ளையன் சொல்லியுமா போடுறதால ஒரு நீதிமான் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவத்தினுடைய செயல், கிறிஸ்தவத்தின் அடையாளம் தரமா பேச்சில் அல்ல, செயல்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுடைய கனியினால, ஒருவனுடைய சுபாவத்தினால அவன் கிறிஸ்தவனா கிறிஸ்துவம் அல்லாம தெரிந்தவர ஆடை ரீதியா உடை ரீதியாக கிறிஸ்தவம் எண்ணப்படவில்லை. அப்பேற்பட்ட எண்ணங்கள் இருந்தா அவனுக்குள்ள இன்னும் அந்த பரிசேயனுடைய சுபாவம், இன்னும் அந்த ஆசாரனுடைய சுபாவம் அவனுக்குள்ள இன்னும் நியாயப்பிரமாணம். ஏன் இயேசுவை யாரெல்லாம் ஏத்துக்கல? ஏன் பவுலை யாரும் ஏத்துக்கல? ஏன் சுவிசேஷத்தை யூதர்கள் ஏத்துக்கல? அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க, கிறிஸ்து மனிதனுடைய மனதை ஃபாலோ பண்ணாரு. கிறிஸ்தவர்கள் மனிதனுக்குள்ள மதத்தை பரப்பல்ல, கிறிஸ்தவர்கள் மனிதனுக்குள்ள நல்ல மார்க்கத்தை உண்டாக்கி இயேசு என்ற வழியிலே நித்திய ஜீவனுக்கான காரியங்களை செய்தாங்க.